விசாகம் சக்தி யூடியூப் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தூத்துக்குடி பாராளுமன்றம் தொகுதி குறித்து. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், விளாத்திகுளம் ஆகிய சட்டமன்றங்களை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்று கேட்டால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் மகளான கனிமொழி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட வேட்பாளரான ஜி.கே. வாசன் கட்சியைச் சேர்ந்த ஜெயசீலன் மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள், சீமானை சேர்ந்தவர்கள் இந்த களத்தில் இருக்கின்றனர். இந்த தொகுதி முன்னாள் முதல்வர் கலைஞர் மகள் என்பதால் இதுவும் ஒரு விஐபி தொகுதியாக கருதப்படுகிறது. ஆகையால் இந்த தொகுதியும் பலரும் உற்று நோக்கக்கூடிய, இதனுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளில் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த தொகுதி கனிமொழி அவர்கள் போட்டியிடுவதால் அதன் கட்சியினர் கனிமொழி அவர்களிடம் இடம்பெறுவதற்காக, அவர்களுடைய மனதில் இடம்பெறுவதற்காக அந்த கட்சியினர் வரிந்து கட்டிக்கொண்டு தங்களுடைய பகுதிகளில் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும், அதிகமான வாக்குகளை பெற்று கனிமொழி அவர்களிடம் நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காகவே தொகுதி முழுக்க அந்த கட்சியினர் முழுமூச்சோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கான கூலியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த தொகுதி முழுக்க அந்த மக்களுக்கும் ஒரு பூஸ்டா கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் எதிர்த்தரப்பில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியினரோ, அதிமுக கட்சி கூட்டணியினரோ, நாம் தமிழரோ அங்கே இவர்கள் அளவிற்கு மக்களுக்கு ஒரு அந்த போஸ்டா எதுவும் கொடுத்தார்கள் என்றால் இல்லை என்றே கூறப்படுகிறது. ஆகையால் கனிமொழியினுடைய வெற்றி முன்னதாகவே அறியப்பட்டதாகவே தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளர் இந்த அளவிற்கு முழுமூச்சாக தேர்தல் பணியில் ஈடுபட்டார் என்றால் இல்லை என்றே அங்கு உள்ளவர்கள் கூறுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியினர் ஓரளவுக்கு தங்களுடைய பணியை செவ்வனே செய்திருக்கின்றனர். அவ்வளவு தூரம் செய்தாலும் கனிமொழி கொடுத்துள்ள அந்த தொண்டர்களுக்கும் சரி, அந்த பகுதி மக்களுக்கும் சரி கொடுக்கப்பட்டுள்ள அந்த பூஸ்ட் மிக விமர்சையாகவே கனிமொழி அவர்களுக்கு ஒரு பெரும் பயனை தந்துள்ளது. பலவாறு சொல்கின்றனர் அந்த பகுதி மக்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாகவே அந்த பகுதி மக்கள் சொல்கின்றனர். அதிகமான பணங்கள் கொடுத்துள்ளனர். ஆகையால் கனிமொழி அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் எதிர்த்தரப்பிற்கு வேலை இல்லை. ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சியினர் டெபாசிட்
வாங்குவதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் தூத்துக்குடியும் ஒன்று. கடந்த முறை அவர் எம்பியாக இருந்து அந்த தொகுதி மக்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றினார் என்றால் இல்லை என்றே அங்கு மக்கள் கூறுகின்றனர். இருந்தாலும் இந்த தடவை அவர் மீண்டும் போட்டியிடுகிறார், தோல்வி பெறுவார் என்று நினைத்தால் அந்த மக்களுடைய வாக்கை பணம் கொடுத்து பெற்றுள்ளார், அதிகமான பணத்தை கொடுத்து பெற்றுள்ளார் என்றே அந்த மக்கள் பகுதியினுடைய அரசியல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஆகையால் அவர் கடந்த முறை அந்த பகுதி மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் பணத்தை கொடுத்த இந்த தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுகிறார் என்று அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். ஆக தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி என்றே கூறப்படுகிறது. அவர்களுடைய ஆட்சிக்காகவோ கனிமொழி எம்பி அவர்கள் அந்த பகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் என்றோ வாக்களிக்கவில்லை. அந்த பகுதி மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு பணத்தை வாரி இறைத்துள்ளதாகவே இங்கே கூறுகின்றனர். மேலும் கூட்டணியும் கொஞ்சம் வலுவாக இருப்பதால் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிடிச்சிருந்தால் ஷேர் செய்வோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அடுத்த பாராளுமன்ற தொகுதி கணிப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.